மூன்றாவது, ஏன் இந்த பழைய ஏற்பாடு மிக முக்கியமானது, அதை ஏன் நாம் உதறி தள்ளிவிட முடியாது? Number 3, why this Old Testament is very important, why we should not discard the Old Testament. புதிய ஏற்பாடு முழுவதும் பழைய பாட்டின் மேல் சார்ந்தே எழுதப்பட்டிருக்கிறது. The New Testament is reliant upon the Old Testament. மீண்டும் சொல்லுகிறேன், I repeat, புதிய ஏற்பாடு முழுவதுமே பழைய ஏற்பாட்டின் மேலே சார்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. the New Testament is reliant upon the Old Testament. உங்களுக்கு தெரியுமா, இந்த புதிய ஏற்பாட்டிலே நம்ம புதிய ஏற்பாடுன்னு பேசினா கூட உங்களுக்கு தெரியுமா, அந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளே ஏறத்தாழ 900 முறை 900 டைம்ஸ் பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டி எழுதப்பட்டிருக்கிறது. So though we call this New Testament and we claim it as New Testament, there are almost 900 times where the Old Testament things are quoted in this New Testament. ஒருவர் ஒரு பிரசங்கியார் உங்ககிட்ட பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு சொன்னா, நீங்க புதிய ஏற்பாட்டில் இருக்க பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். So if someone or a preacher comes and says you don't need this Old Testament, then you have to remove all the quotes or the verses of the Old Testament from the New Testament. அப்படி நீங்க இருக்கிற 900 கோட்ஸ் 900 வசனங்களை எடுத்துட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் என்ன சரக்கமே இருக்காது. So in that way, if you remove 900 quotes of the Old Testament from the New Testament, you will find no stuff in the New Testament. புதிய ஏற்பாட்டில் அதிகமான புத்தகங்களை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். So Apostle Paul was the author who wrote many books in the New Testament. ஏறத்தாழ 13 லிருந்து 14, அதாவது எபிரேயரோட சேர்த்துட்டா கிட்டத்தட்ட 14 நிருபங்கள் அவர் எழுதி இருக்கிறார். Almost he has written 13 to 14 books including Hebrews. உங்களுக்கு தெரியுமா, அந்த முதல் 5 ஆகமங்கள் இருக்குல்ல, மோசேயின் ஆகமங்கள், அதிலிருந்து மாத்திரம் பவுல் எடுத்து எழுதின வசனங்கள் 45 முறை மேற்கோள் காட்டியிருக்கிறார். You know, Paul has quoted almost 45 times from the first 5 books of the Bible that was written by Moses in the New Testament. தீர்க்கதரிசன புத்தகங்களிலிருந்து 53 வசனங்களிலிருந்து அவர் எழுதியிருக்கிறார். He has also quoted almost 53 times from the prophetic books. அதுல முக்கியமாக ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து 36 வசனங்களிலிருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார். And especially from the book of Isaiah, he has taken the lead at 36 times. சங்கீதத்திலிருந்து 23 மேற்கோள் காட்டியிருக்கிறார். And he has quoted almost 23 times from the book of Psalms. மற்ற புத்தகங்களிலிருந்து 10 முறை மேற்கோள் எடுத்திருக்கிறார். And from other books he has quoted almost 10 times. கம்ப்ளீட் ஜூவிஷ் பைபிள் என்று ஒரு மொழியாக்கம், ஒரு வெர்ஷன் இருக்கிறது. So there is a version of the Bible called Complete Jewish Bible Version. இந்த பைபிள்ல வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை கிட்டத்தட்ட 183 முறை புதிய ஏற்பாடு பயன்படுத்தி இருக்கிறது என்று மேற்கோள் காட்டுகிறது. So this Bible shows that it points out almost 183 Old Testament passages that are present in the New Testament. இது வசனங்கள் மட்டும். So these are just verses alone. அதாவது வசனங்களை எடுத்து மேற்கோள் காட்டி புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது. So these are just verses that were picked from the Old Testament and written as such in the New Testament. இதுல எந்த கணக்கு வராதுன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள பெயர்கள், இடங்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணதெல்லாம் வராது. அதெல்லாம் சேர்த்தா இன்னும் அதிகமாயிடும். So these numbers will not include the people or the names or the places that are present in the Old Testament. நீங்க பவுலுடைய நிருபங்களை பார்க்கும்போது அவர் எழுதின நிருபங்கள்லேயே அதிகமாக பழைய ஏற்பாட்டை பயன்படுத்தின இடம் ரோமர் நிருபம் தான். So among the epistles that were written by Paul, Romans is the book that he used more number of quotes. நேரடி வசனங்களாகவோ அல்லது சற்று மாற்றி அமைத்து விளக்கமளித்து எழுதின வசனங்களாகவோ கிட்டத்தட்ட 84 பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் ஒரே ஒரு நிருபத்துல. So he has used in this book of Romans almost 84 Old Testament quotes and paraphrases of Old Testament passages. அடுத்தது அதிகமாக பழைய ஏற்பாட்டின் வசனங்களை மேற்கோள் காட்டி அல்லது அடிப்படையாய் வைத்து அதை நேரடியாக பயன்படுத்தி எழுதப்பட்ட நிருபம் எபிரேயர் நிருபம். 83 வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. So the second highest number of quotes that are present from the Old Testament is the book of Hebrews, which contains almost 80. ஏற்பாட்டை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன விவரணையை ஒரு வசனத்திலிருந்து எடுத்து வாசிக்கலாம். So let me tell about the expression which is a description which has described about this Old Testament in the New Testament. 2 தீமோத்தேயு 3:16-17. 2 Timothy 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது,
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. All scripture is given by the inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. இன்றைக்கு நமக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது நம்ம புதிய ஏற்பாட்டையும் பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று அவர் குறிப்பிட்டது வெறும் பழைய ஏற்பாடு மட்டும்தான். Today as we read this all scripture, we also include the New Testament, but that day when Paul wrote as all scripture, it included only the Old Testament. அது பிரயோஜனம் உள்ளதுன்னு எழுதினார். And he wrote that is profitable. நீதியை படிப்பிக்கிறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு எழுதினார். He has written that it is profitable for instruction in righteousness. எந்த நீதியையும் படிப்பிக்கிறதுக்கு மாத்திரமல்ல உபதேசத்தை கடிந்து கொள்ளுதலுக்கு நற்கிரியை செய்ய ஒருவனை தகுதி கொள்ளவன் ஆக்கினதே என்னன்னா பழைய ஏற்பாட்டின் வேத புஸ்தகம் தான். And also it is profitable for reproof and for correction and to equip a person for every good work, which is the Old Testament. ஆகவே இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டையே சார்ந்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. So therefore don't forget that this New Testament is completely reliant upon the Old Testament. ஆகவே யாராவது வந்து உங்கள்கிட்ட பழைய ஏற்பாடுலாம் தேவையில்லை அப்படின்னா அப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்க 900 verses என்ன பண்றது, எடுத்துடலாமா, அதையும் எடுத்துடலாமான்னு கேளுங்க. So if someone says the Old Testament is not necessary to you, then you have to say that shall we remove that 900 verses of the Old Testament present in the New Testament. அது ரொம்ப அவசியமானது. That is very essential. இது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு நாணயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாணயம் எங்கே முழுமை பெறுதுன்னா அதுக்கு ஹெட் அண்ட் டெய்ல்னு சொல்லுவாங்க, ரெண்டு பக்கம் இருக்கும். அது இருந்தால் தான் அந்த நாணயத்துக்கு விலை இருக்கும். So this is like when you take a coin, when it has both the head and the tail, both the sides of coin brings value to that coin. ஒரு கரன்சி நோட், ஒரு ரூபா நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் பிரிண்ட் ஆகிருக்கணும், அப்போ தான் அந்த ரூபா நோட்டுக்கு மதிப்பு. If you consider a currency note, it should be printed on both the sides, only then it has its value. ஒரே பக்கம் பிரிண்ட் ஆகிட்டு இது மட்டும் போதும்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வெள்ளையாக இருக்காத பார்த்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. So if one side is printed and if you say this is enough and give it for change, then they will not take it. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின வேதம். So the Bible that is revealed by God is the one which contains both the Old Testament and the New Testament. ஏன்